திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாக குழு கூட்டம், திராவிட வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர், மக்கள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவருடைய இதய நேசிப்புக்குரிய அந்த குடும்பத்தை ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாராட்டுக்கும் பெருமைக்குரிய மாஸ்டர் கராத்தே பழனிசாமி அவருடைய தலைமையில் காலையில் துவங்கி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் அனல் கண்ணன் துவங்கி, விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பார்த்தசாரதி, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த அக்கா பத்மா அவர்கள், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மருது ஆறுமுகம், மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஜெயராமன் உள்ளிட்ட தோழர்கள், இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கின்ற கழகத்தின் சட்டத்திருத்த குழுவுடைய தலைவர் பேராசிரியர் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள், அரசியல் அரங்கும் குழுவுடைய தலைவர் கவிஞர் கிருஷ்ணன் உள்ளிட்ட இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள் கருத்துக்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். திராவிட இயக்கத்துடைய நோக்கும் போக்கும் ஒரு சில அரசியல் சக்திகளால் திசை மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் திராவிட வெற்றிக் கழகத்துடைய பயணம் என்ன என்ற கேள்வி மிகுந்து நிற்கிறது. திராவிட வெற்றிக் கழகம் கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி தலைநகர் சென்னையில் முத்தமிழ் பேரவையில் பெயர் சூட்டப்பட்டு டிசம்பர் 17ஆம் நாள் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற இந்திய தேர்தல் ஆணையத்தில் திராவிட வெற்றிக் கழகத்தை பதிவு செய்ய மனு அளித்தோம். அதைத் தொடர்ந்து 3 முறை, இதுவரை 4 முறை கூடுதல் தரவுகள் கேட்டு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கடிதங்கள் அனுப்பப்பட்டு நேற்று முன்தினம் கூட திராவிட வெற்றிக் கழகத்துடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் பாபு அவர்கள் தலைநகர் டெல்லியில், இப்பொழுதும் டெல்லியில் தான் இருக்கிறார், டெல்லி சென்று அந்த கூடுதல் ஆவணங்களை தந்திருக்கிறார். இதுதான் கடைசி தகவல் கேட்பு என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை ஒரு நாள் தொலைபேசியிலேயே அழைத்து தேர்தல் ஆணையத்துடைய துணை இயக்குநர் பேசினார். இந்த கடைசி தகவலுக்கு பின்னால் ஒருவேளை இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்தில் திராவிட வெற்றிக் கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின்னால் திராவிட வெற்றிக் கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கையை ஊராட்சிகள் தோறும் நாங்கள் தேர்வு செய்து உறுப்பினராக அவர்களை சேர்த்து அதற்கு பின்பாக உட்கட்சி தேர்தலை நடத்தி இயக்கத்துடைய அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் முன்னகர்த்த இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் நிறைவாக நடைபெற்றதற்கு பின்னால் இந்த ஆண்டு எங்களுடைய தோழர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட இன்றைக்கு ஆரவாரம் செய்து ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தீர்மானம், பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளையும் தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளையும் வீரர்களின் கோட்டமான திருச்சி மலைக்கோட்டையில் நடத்துகிறோம் என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை எங்களுடைய தோழர்களுக்கு தந்திருக்கிறது. எனவே அந்த பிறந்த நாள் விழாவையில் இயக்கத்துடைய திராவிட இயக்கத்தில் தன்னலமற்று பணியாற்றியவர்களை அடையாளம் கண்டு தேர்வு செய்து இந்திய நாட்டில் 2 கருத்தியல் உண்டு. ஒன்று ஆரிய கருத்தியல், மற்றொன்று திராவிட கருத்தியல். இந்தியாவின் சார்பில் பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதைப் போன்று திராவிட இயக்கத்தின் சார்பில், திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் திராவிட ரத்னா என்ற விருதை நாங்கள் கடந்த ஆண்டு வழங்கினோம். இயக்கத்துடைய மூத்த முன்னோடி, அண்ணா காலத்தின் பொதுக்குழு உறுப்பினராக இருந்த ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தொடங்கி பல்வேறு நபர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் நாங்கள் பலரை தேர்வு செய்து அந்த விருதுக்குரியவர்களாக அறிவிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக நான் துவக்கத்திலே சொன்னதை போன்று நவம்பர் 20ஆம் தேதி இயக்கம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டில் நவம்பர் 20ஆம் தேதி தலைநகர் சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் திராவிட வெற்றிக் கழகத்துடைய தலைமைக் கழகம் திராவிட இல்லமாக அமைய இருக்கிறது. அதனுடைய திறப்பு விழாவை நாங்கள் விரைவில் அந்த நாளில் தொடங்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் திராவிட இயக்கத்தை இளந்தலைமுறையினரை
பயிற்றுவிக்கின்ற விதத்தில் பயிற்சி பாசறைகளை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2 ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முன்னகர்த்துவார் என்று கருதியிருந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அவர் வெற்றி வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கின்ற இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பலர் விலகி இருக்கலாம். மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஊடகம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட போது காங்கிரசையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பொதுவுடைமை இயக்கத்தையும் என்னோடு நீங்கள் ஒப்பிடக்கூடாது என்று சொன்னார். நான் கூட மனநிறைவாக கருதியிருந்தேன். ஏன் என்று சொன்னால் ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக் என்று பாராளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் முரசறிந்ததை மறுமொழியாக பகிர்ந்த வைகோ அவர்கள் நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்கு அரணாக இருப்பேன் என்று சொல்வாரோ என்று நான் நினைத்தேன். ஆனால் அது மண் விழுந்ததைப் போன்று வைகோ அவர்கள் ஏறக்குறைய 99.9% திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலிருந்து விலகி நெடுந்தூரம் பயணம் செய்து கொண்டிருப்பதை திராவிட இயக்கத்தில் அவரால் வார்ப்பிக்கப்பட்ட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு துரதிர்ஷ்டம் என்று கருதுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்துடைய திரும்புவாதிகளாக மகன் திமுக மாறிவிட்டதை இதன் மூலமாக தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. இதே வேளையில்தான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை கடந்து ஒரு புதிய சமூக மாற்றத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று போட்டியிட்டு ஆட்சி அமைத்திருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். அதேபோன்று காவிரியின் குறுக்கே மேகத்தாட்டில் கர்நாடகா அணை கட்ட முயற்சிப்பதை ஒன்றிய பாஜக அரசு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அதற்காக நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்ச்சியாக ஒரு கருத்தொருமித்திருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் திராவிட வெற்றிக் கழகம் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது. தேர்தல் காலத்தில் அளித்திருக்கின்ற வாக்குறுதிகளில் முழுமையாக தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்றிட வேண்டும். இப்பொழுது விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடுகின்றார்கள். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற கடனை முற்றாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான ஒன்று. அட்சய பாத்திரத்தை கையில் ஏந்தி அமுதத்தை அள்ளி அள்ளி வழங்குகின்ற மணிமேகலுடைய வாரிசுகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் கையில் பிச்சை பாத்திரத்தையும் திருவோடும் ஏந்தி போராடி கொண்டிருப்பதை வேடிக்கை பார்ப்பது ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையும் ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஒன்றுவிடாமல் உடனடியாக துரிதமாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் திராவிட வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகக் குழு வலிந்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதேபோன்றுதான் சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழ்நாட்டு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டால் நிச்சயம் இந்த தவறுகள் தடுத்து நிறுத்தப்படும். புலனாய்வு பிரிவும் உளவு பிரிவும் விரைந்து நடவடிக்கை எடுத்து தவறுகள் நடப்பதற்கு முன்பேயே தடுத்து நிறுத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்பதையும் நாங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அதேபோன்று ஊடக சுதந்திரம் பறிப்பதைப் போன்று சில நாட்களுக்கு முன்பாக சில தொலைக்காட்சிகளில் அரசு கேபிள் இருந்து நீக்கப்பட்டதும் 2 ஊடகவியலாளர்கள் திருச்சி சூர்யா அவர்களும் முக்தார் அப்பாஸ் அவர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சட்டவிரோதமாக சிறையில் அடைத்து வைத்து மனித உரிமைகளை மீறி இருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஜனநாயக பாதையிலிருந்து விலகுகிறதோ என்ற ஐயம் உருவாகியிருக்கிறது. எனவே இவையெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் திராவிட வெற்றிக் கழகம் கூர்ந்து பார்த்து இதற்கான தீர்வுகளையும் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் எங்களுடைய நிர்வாகக் குழு இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட வெற்றிக் கழகத்துடைய கௌரவ ஆலோசகராக இருக்கின்ற தியாகவேங்கை புடா சிறையில் 19 மாதம்
சிறையில் அடைப்பட்ட அண்ணன் வழக்கறிஞர் அழகுசுந்தரம் அவர்களும், புகழ்பெற்ற மக்கள் மருத்துவர் ஓவி ஜெயக்குமார் அவர்களும், திராவிட வெற்றிக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் அரசு பிரபாகரன், வழக்கறிஞர் ஆனந்தராஜ், சேலம் ஆனந்தராஜ், துணை பொதுச் செயலாளர் கோவை ஆனந்த் அவர்களும், மாநில செயலாளர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பெருமதிப்பிற்குரிய KVM பாலசுப்ரமணியம், அதேபோன்று ஊனை பார்த்திபன், அதேபோன்று கொடை அண்ணன் திரவியம் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைநகர் சென்னையை சார்ந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் இளவழகன் அவர்கள் 80 வயதை கடந்து ஒரு இளைஞரை போன்று சுறுசுறுப்பாக இந்த ஒட்டுமொத்த பணிகளையும் தன் தோள் மீது போட்டு செய்து கொண்டு வருகின்ற அண்ணன் இளவழகன் அவர்கள், துணை நின்றிருக்கின்ற எங்களுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஆட்சிமன்ற குழுவுடைய உறுப்பினர் அண்ணன் செல்வபாண்டியன், அதேபோன்று வடசென்னை மாவட்ட செயலாளர் ஞானம் அவர்கள், காஞ்சி மாவட்ட செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மலையாபதி, அதேபோன்று தாம்பரம் மாநகர செயலாளர் நம்முடைய ராஜா முகமது உள்ளிட்ட தோழர்கள், அதேபோன்று திருவள்ளூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் கௌரிக்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைமை கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்திரளாக நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் தலைமை நிர்வாக குழுவில் பங்கேற்றிருக்கின்றவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தின் மாநில திராவிட வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அரிமா ராஜ்குமார் அவர்களும், புதுவையிலிருந்து வேதா வேணுகோபால் உள்ளிட்ட தோழர்களும் பங்கேற்று சிறப்பித்திருப்பது என்பது திராவிட வெற்றிக் கழகத்துடைய பரிணாம இயக்கம் திராவிட வெற்றிக் கழகம் என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் இந்த நிர்வாக குழு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான சூழலில் ஊடகத்தையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த சூழலை பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருவது ஒன்றுதான், கூட்டணி கட்சிகளால் கூட இந்த வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தோன்றியிருக்கிறது. காரணம், வைகோவுடைய இல்லத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்றபோது அங்கு இருக்கின்றவர்களை மதிமுக மகன் திமுக முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அறிமுகப்படுத்துகின்ற போது முதலமைச்சரிடம் இவரெல்லாம் உங்களுடைய ரசிகர் என்று சொல்லியிருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இவர்கள் எல்லாம் விசிலுக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டணியுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே கூட்டணி கட்சியுடைய பங்களிப்பு முழுமையாக இல்லை என்பதை துவக்கத்திலிருந்து நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகிறோம். ஒரு சிறந்த ஆட்சியை, இதுவரையிலும் அதிருப்தி இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுடைய வெறுப்பில்லாத ஒரு ஆட்சியாக ஒட்டுமொத்த மக்களுடைய நலம் கருதி தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக வழங்கியிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி ஒரு முற்று பெற்றது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கம் 59 ஆண்டுகால அண்ணா துவங்கி தளபதி ஸ்டாலின் வரையிலான இந்த திராவிட இயக்கத்துடைய ஆட்சிக்கு ஒரு மாற்று வந்துவிட்டது என்ற ஒரு எண்ணம் தான் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்ற பலர் அங்கு விலகி செல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பொது உடைமை இயக்கத்திற்கும் காங்கிரசுக்கும் அதேபோன்று விடுதலை சிறுத்தைகளும் அவர்களுக்கான உரிமை இந்திய யூனியன் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நான் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவன் என்று சொல்லுகின்ற மதிமுக விலகி செல்வதுதான் இங்கே விமர்சன பார்வையோடு பார்க்கப்படுகிறது. எனவே யார் சென்றாலும் திராவிட இயக்கம் யாரை நம்பியும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இவளை நம்பிதான் இருக்கிறார் என்பது சொல்வதற்கில்லை. காங்கிரஸ் அல்லது அந்த கூட்டணியில் இருப்பவர்களால் திமுகவுக்கு பயனா அல்லது திமுகவில் கூட்டணிக்கு பயனா என்று சொன்னால் திமுக தான் ஒட்டுமொத்த பணிகளையும் சுமைகளையும் தன் தோள் மீது சுமந்து அவர்களுக்காக களமாடியது என்பதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பீனிக்ஸ் பறவை போன்று மீண்டும் எழும். நிச்சயம் அந்த அதிகார வர்க்கத்தை, அந்த அதிகார அரசியலை நிச்சயம் திமுக பெறும். கடந்த காலத்தில் கூட ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைத்திருக்கிறது என்பது சிறப்பு. அண்ணாவே சட்டமன்றத்தில் 1962 போட்டியிட்டு தோல்வியிட்டார் காஞ்சிபுரத்தில் ஒரு பஸ் முதலாளியிடம். ஆனால் 1967 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். யார் தோல்வியை சந்திக்கவில்லை? இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி 110 நாடுகளுடைய அணிசேரா நாடுடைய தலைவியாக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தோற்றிருக்கிறார். ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர் தோற்றிருக்கிறார். அவர் அரசியலில் கொடிகட்டி பறந்திருக்கிறார். அதே போன்றுதான் லண்டன்
வெற்றிக்கு அல்லது இங்கிலாந்துடைய வெற்றிக்கு காரணமாக இந்த வின்சென்ட் சர்ச்சில் தோல்வியுற்றார். ஆனால் மீண்டும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்ற போது திமுக இதுபோன்று பல சூழலை எதிர்கொண்டு மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. நான் உறுதியாக நம்புகிறேன், மாண்புமிகு அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அந்த இடத்தில் வரும் என்பதற்கு இருவேறு கருத்து இடமில்லை என்பதை திராவிட வெற்றி கழகம் உறுதியாக நம்புகிறது. நீங்கள் கூட்டணி உருவாகின்ற போதே கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்கினார். காங்கிரஸ் தங்களுக்கு அதிகபட்ச தொகுதியை கேட்டு போராடினார். அதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸை பொறுத்தும் தொண்டர் இல்லாத தலைவர்கள் நிரம்பி இருக்கின்ற கட்சி. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு பார்வையில் கூட்டணியில் உள்ளே குழப்பத்தை உருவாக்கினார். ஒரு நல்லாட்சி நடத்திவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மக்களுக்கு அந்த பயனாளிகளுக்கான 5000 ரூபாயை வங்கியில் செலுத்திவிட்டு நேரடியாக தேர்தல் களத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கும். மாறாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட இழுபறி, பொது உடைமை இயக்கங்களுக்கு இன்னும் 6 தொகுதி கேட்டது கொடுத்திருக்கலாம் என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதிகமாக கூட்டணி வந்த காரணத்தினால் இட நெருக்கடி ஏற்பட்டதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திய அந்த இழுபறியான நிலைமைதான் கூட்டணிக்கு ஒரு எதிரான மனநிலையை வாக்காளர் மத்தியில் உருவாக்கியது என்பதை மறுக்க முடியாது, புறந்தள்ள முடியாது. எனவே திமுகவுடைய இந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கான காரணங்களில் ஒன்று கூட்டணியுடைய செயல்பாடுகளும் ஒன்றுதான் என்பதை நாங்கள் கருதுகிறோம். ஒரு விதத்தில் இப்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற போதும் அமைச்சர்கள் பதவியேற்ற போதும் தமிழை 3வது தள்ளினார். முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு, வங்க மொழியில் எழுதப்பட்ட தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டு, சமஸ்கிருதம் கலந்த மொழிகளில் வந்தே மாதரம் பாடப்பட்டு, உயர்தனி செம்மொழியான தமிழ் மொழியின் தாய்மொழி 3வது பாடப்பட்டது. ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது தொடர்ச்சியான அழுத்தங்களின் காரணமாக, அரசியல் ஜனநாயக சக்தியினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு இறுதியாக பாட வேண்டிய தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது என்பது விமர்சனத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இருந்தாலும் அன்னை நம்முடைய இந்திய நாட்டுடைய தேசிய கீதத்தை எத்தனை முறை பாடினாலும் தவறில்லை. இருந்தாலும் ஒரு மரபு என்று வருகின்ற போது அந்த மரபை மீறாமல் அதை கடைபிடிப்பது சிறப்பு என்பதுதான் எங்களுடைய பார்வையாக நாங்கள் வைக்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கொஞ்சம் தலைவர்கள் 6 மாதம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்ன்றாங்க. இதுக்காக அவகாசம் கொடுக்க முடியும்? உடனடியாக கண்டிக்க வேண்டிய அரசுகள் மௌனம் சாய்க்கிறது என்று சொன்னால் கட்சிகள், இதற்கு பின்பாக அந்த மௌனத்திற்கான விலை என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உடனடியாக இந்த போராட்ட களங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்காவிட்டாலும் சமூக அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும். இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்திட வேண்டும். நேற்றைய தினம் கூட தமிழக வெற்றிக் கழகத்துடைய திருவாரூர் மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர் பாலியலில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். எனவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் ஒரு நாளைக்கு 10 குற்றச்சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் 4 தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை ஊடகத்தில் பார்க்கின்ற போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அந்த கட்சியினருக்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். தமிழக காவல்துறையை விரைந்து முடுக்கிவிட வேண்டும். நான் ஸ்காட்லாந்து காவல்துறை, அந்த காவல்துறையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே உளவு பிரிவையும் அதே போன்று மற்ற பிரிவுகளையும் முடுக்கிவிட்டு குற்றம் நடப்பதற்கு முன்பேயே தடுத்து நிறுத்தினால்தான் அது சிறப்பாக இருக்கும். 5 வயது மாணவி குழந்தை படுகொலை செய்யப்பட்டது போன்ற சம்பவங்கள் கடந்த ஆட்சியில் இதே திமுக ஆட்சியில் நடந்திருக்குமே ஆனால் தமிழ்நாடே பற்றி எரிந்திருக்கும். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தபோது அவரை ஒரு தலைவர், அரை உலகம் என்று பேசப்படுகின்ற அமெரிக்க தேசத்துடைய சிறந்த அதிபராக விளையும் பாரக் ஒபாமா விட சிறந்தவர் என்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்லுகிறார்.
நேற்று தினம் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறார், அவர் அவதார புருஷன் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருக்கிறார். இதையெல்லாம் மூன்றாவது ஜோசப்பாக இவர் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பொறுப்பை தட்டி கழிப்பதாகத்தான் இருக்கும். கடந்த காலத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது யாரோ ஒருவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அன்னை மேரியாக சித்தரித்தார். ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயம் வீதிக்கு வந்து கருப்பு தினமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுசரித்து திரை சிலைகள் மூடப்பட்டு கருப்பு புகையில் ஏற்றப்பட்டு பாவ மன்னிப்பை கேட்டார். அன்னை மரியாளுக்கு என்ன அம்மையார் ஜெயலலிதா மூலமாக நேர்ந்ததோ அதைதான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரையை ஒரு அவதார புருஷன் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது அவதாரமாக ஜோசப் என்று சொல்லுகின்ற நிலைமை மாற வேண்டும். இது போன்ற இந்த என்ன சொல்ல இது போன்ற முன்னுதாரணங்களை உருவாக்கிவிடக் கூடாது. இது போன்ற ஜால்ராக்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் அரசு இருக்க வேண்டும். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசனம். அது நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு அது வரும்போது தான் தெரியும் சொல்ற மாதிரி அது பொறுப்பை தட்டி கழிப்பதாகத்தான் பார்க்கிறேன். இப்போது என்ன ஒருவேளை அமைச்சர்கள் இன்னும் பக்குவப்படலை, இன்னும் இப்பொழுதுதான் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஒருவேளை அவர்களுக்கு என்ன பயிற்சி பதிலளிக்க வேண்டும் என்பது ஒருவேளை தயங்க ஒரு தடுமாட்டம் இருக்கின்ற போது ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டு ஒரு விளையாட்டு வீரராக இருக்கின்ற ஆதவர்ஜனா அது உள்ளே போந்து அந்த பந்து அடிச்சு திருப்பதை போல் அடுக்கிறார். விளையாட்டுக்கு வேணா ஒத்துக்கலாம், ஆனால் அரசியல்ல யார் பொறுப்போ அவங்க தான் பதில் சொல்லணும். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். திராவிட வெற்றிக் கழகத்துடைய பொருளாளர் பேராசிரியர் அம்மையார் வாசுகி பிரியாதாசன் அவர்கள் ஏன் இன்னைக்கு சென்னைக்கு வரல அப்படின்னா, அவங்க குடியிருக்கின்ற வீடு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பூவிருந்தவள்ளி பக்கத்தில் இருக்குது. அங்க மின்சாரம் இல்ல, தடைப்பட்டு போகுது. இரவுல மின்சாரம் இல்ல, குடிநீர் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதெல்லாம் தண்ணி இல்லை என்ற ஒரு சூழலின் காரணமாக அவங்க வெளியே போனவங்க உள்ள வர முடியாமல் இருக்காங்க. எனவே திராவிட வெற்றிக் கழகத்தில் ஒரு பெண் பொருளாளராகவும் 5 பெண்கள் மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கின்ற இயக்கமாக திராவிட வெற்றிக் கழகம் இருக்கிறது. இங்கே 3 மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறாங்க. தஞ்சையை சேர்ந்த அக்கா பத்மா அவர்கள், அதே போன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி ஜெயசித்ரா அவர்கள், வேலூர் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி போன்றவர்கள் எல்லோரும் எங்க கிட்ட இருக்காங்க. மகளிர் இல்ல மாவட்ட இல்ல, அந்த பேராசிரியர் வராத காரணத்தினால தான் இந்த குறை. அது நிவர்த்தி செய்யப்படும். நிச்சயம் நாங்க பெண்களுக்கான அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவோம். நன்றி. சங்கோலியை அவங்க மகனே படிக்கிறது இல்ல, சங்கோலியை அவங்க மகனே படிக்கிறது இல்ல. நீங்க போய் இப்ப கூட பாருங்க, சங்கோலி என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கு எழுத உருவாயின் கொஞ்சம் பேர் படிக்கலாம். நான்லாம் வந்ததுன்னா முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரல படிச்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் வைப்போம். ஆனால் அந்த சங்கோலி இப்ப யாரும் அந்த தோழர்களை பெருசா ஒரு இம்பார்ட்டன்ட் பண்றது இல்லை. இருந்தாலும் திமுகவுக்கான நிலைப்பாட்டில் அவர் விலகி செல்கிறார் என்பது மாற்றுக்கிறது இடமில்லை. வைகோ அவர்கள் டாக்டர் கலைஞருடைய அந்த அந்திம காலத்தில் அவருடைய கையை பற்றி கொண்டு நான் ஒரு சத்திய வாக்கு கொடுத்தேன், காலமெல்லாம் எப்படி உங்களுக்கு நான் உறுதுணையாக இருந்தேனோ அதை போன்று தம்பி தளபதி ஸ்டாலினுக்கு நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம், அந்த சத்திய வாக்கு என்ன ஆனது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இப்பொழுது அவர் தாவிக்கொண்டிருக்கிறார், தாவேக்கா பக்கம் தாவிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வருகிறது. ஊடகத்தில் பார்க்கின்ற செய்திகள் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தி குறித்து பின்னூட்டம் எடுக்கின்ற பொதுமக்கள், வெகுஜன மக்கள் அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மகனால் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். எனவேதான் மறுமொழி திமுக என்ற ஒரு உன்னத இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய இயக்கம் இன்றைக்கு மகனை பாதுகாப்பதற்கு மகன் திமுகவாக சுருங்கி போனது துரதிருஷ்டமானது, வேதனைக்குரியது என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம்.
ராஜினாமா பண்ணவர்கள் அனைவருமே மீண்டும் போட்டியிடுவார்களா அல்லது வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்பது வாக்காளர்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஜனநாயகத்துடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். எனவே வாக்காளர்களுடைய மனநிலை இப்பொழுது மாறி இருக்கிறது. தாங்கள் தவறு செய்து விட்டோம், ஒரு சிறந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு மாய தோற்றத்துக்கு நாம் வாக்களித்து விட்டோம் என்று எண்ணுகிறார். விஜய் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்பியவர்கள் கூட இப்பொழுது சற்று பின்தோக்கி நிற்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக பக்கம் சேருகிறார். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுகவை வாடகை விட்டிருக்கின்ற 2 பேர் வாடகை விட்டிருக்காங்க. அவங்க 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்க எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? ஆனால் அவர்கள் ராஜினாமா செய்ய நெருக்கடி கொடுப்பதாகவும் அந்த இருவரும் நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று சொல்வதாகவும் கூடுதலாக நேற்றை வந்திருக்கின்ற செய்திகள் இத்தனை கோடி ரூபாய் கொடுப்போம் என்று 50 கோடி ரூபாய் தருவதாக ஒப்புத்துக் கொண்டார்கள் என்கின்ற சமூக வலைதள பதிவுகள்லாம் பார்க்கின்ற போது வேதனையாக இருக்கிறது. இந்த நிலைமை நடந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடுதான் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கின்ற அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்ற மதிமுக முதன்மை செயலாளரும் அவருடைய மகனும் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். இல்ல, ஒரு ஒற்றை சொல். மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் வேலைவாய்ப்பு இல்லாமல், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் எல்லா களத்திலும் அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தை கற்பான் பூச்சி போன்று எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இளைஞர்களை காயப்படுத்தியிருக்கிறது. எனவேதான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னகர்த்துகிறார்கள். போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவும் பெருகிக் கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டிலும் அவர்களுக்கான அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸை கடந்து பாரதிய ஜனதா கட்சியை கடந்து அதிகம் உறுப்பினர் கொண்ட கட்சியாக காக்ரோச் பார்ட்டி வந்து கொண்டிருக்க, கற்பான் பூச்சி கட்சி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் மக்களுடைய மனநிலை, இளைஞருடைய மனநிலை என்பதை ஆளும் அரசுகள் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே 2021 போட்டிட்டு நாங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் சார். எங்க கட்சி வைகோ சொல்ற மாதிரி எங்களுடைய நிர்வாக குழு, பொதுக்குழு, ஆட்சி மன்ற குழு முடிவெடுக்கும். பார்ப்போம், அதுக்கான வாய்ப்பு. நன்றி.